நாங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் பார்க்கலாம். இதில் பாருங்க இப்படி இருக்கிறது, அதாவது இப்படித்தான் இருக்க போது ஷோல்டர். இதில் வந்து நாங்கள் இந்த பின்பகுதியை வந்து விரித்து வைக்கணும். இதில் பின்பகுதியை வந்து இப்படி நாங்கள் விரித்து வச்சுட்டு இதுக்குரிய இந்த ஷோல்டரை வந்து நாங்கள் அதாவது நல்ல சைட்டு பக்கம், அதாவது சாரி துணி பகுதி, இந்த சாரி துணியை பார்க்குற மாதிரியும், அடுத்தது லைனிங் துணி வந்து லைனிங் துணியை பார்க்குற மாதிரியும் நாங்கள் எடுப்போம். அதாவது இந்த சாரி துணி வந்து சாரி துணியை பார்க்குற மாதிரியும், லைனிங் துணி வந்து லைனிங் துணியை பார்க்குற மாதிரியும் நாங்கள் மடிக்க வேணும். இப்படி நாங்கள் மடி வச்சுட்டு நாங்கள் இப்படி மடிக்க வேணும். மடிச்சுட்டு தைக்க வேண்டியதான். இப்படி நீங்கள் தைப்பீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக வரும் எங்கண்ட இந்த சாரி ப்ளவுஸு. இப்படி நாங்கள் நீட்டாக வச்சுட்டு நாங்கள் தைக்க வேண்டியது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணிகள் இதெல்லாம் கட் பண்ணி விடுங்க. இதில் நான் வந்து 2 தையல் போடுறேன். 2 தடவை நாங்கள் தைக்குவோம். ஷோல்டர் அந்தபடியாக நாங்கள் கவனமாக நாங்கள் 2 தையல் போட வேணும். இப்போ பாருங்கோ, தச்சு முடிஞ்ச பிறகு எங்கள்ட ஷோல்டர் இப்படித்தான் இருக்க போதும். தச்சு முடிஞ்ச பிறகு நீங்கள் புறப்பக்கம் திருப்ப வேணும். அதாவது நாங்கள் முதல் தைச்சது இந்த பக்கம், தைச்சது இந்த பக்கம் நல்ல ஒரு நீட்டாக தைச்சி போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இப்படி திருப்பி எடுக்கணும். திருப்பி எடுக்கும்போது நல்ல ஒரு நீட்டாக வரும். இப்போ பாருங்க, நல்ல ஒரு நீட்டாக இருக்குது எங்கள்ட இந்த ப்ளவுஸ் வந்து. அதாவது ப்ளவுஸிൻ്റെ ஷோல்டர்கள் நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் எடுத்து தான் எங்கள்ட சாரி ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கும். இதில் பாருங்க, நான் எங்கே ஜாயின் பண்ணினானே தெரியல, அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு நீட்டாக இருக்குது. நீங்களும் இதே மெத்தட் எல்லாம் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படிக்கிற நீங்கள் தானே, டெய்லரிங் படிச்சுட்டு நீங்கள் இப்போ தைக்கிற நீங்கள் தானே, அதாவது டெய்லரிங் படிச்சுட்டு நீங்கள் இப்போ தைக்கிற நீங்கள் தானே, இதே மாதிரி நீங்கள் தைங்க. இதே மெத்தடை தான் நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்க, எந்த ஒரு அந்த தையலுக்குரிய அடையாளமே தெரியலை, நல்ல ஒரு ஜாயிண்டாக இருக்குது. நான் இதை வந்து நீங்கள் சைட்டெல்லாம் நான் தைச்சி போடுவேன். தைச்சா பிறகு எங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக இப்படித்தான் இருக்க போகுது. அதே மாதிரி தான் நான் இங்கால் பகுதியும் தைச்சி வச்சுக்கிறேன். இங்கால் பகுதியும் அதே மாதிரி தான், 2 ஷோல்டரும் அதே மாதிரி தான் நான் தைச்சி வச்சுக்கிறேன். கொஞ்சம் கொடுத்து வித்தியாசம் இல்லை. பாருங்கள், 2 பகுதியும் இப்படித்தான் இருக்க போதும். அதாவது முன்பக்கம் பின்பக்கம் 2 பகுதியும் ஒரே மாதிரி தான் இருக்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து வாருங்கள். இப்படியான டிப்ஸுகளை பார்க்கணுமெண்டா என்னுடைய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.